welcome back to the English class. Now we are going to see a paragraph that is 8 mark question answer from Unit 5 Supplementary Reader, A Day in 2889 of an American Journalist. The theme of this story is Benefits of Advanced Technology. Let us see the introduction. A Day in 2889 of an American Journalist, written in 1889 by Jules Verne, gives us a glimpse of the futuristic world in which people rely on machines for almost everything. The story is set on July 25 of 2889. Okay, the story was written in the year 1889 by Jules Verne. It also shows the futuristic world, how technology has been used in the future world. இந்த ஒர்க் வந்து 1889 ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர் எழுதியிருக்காரு. 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் டெக்னாலஜியை மனுஷங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையால் இதை எழுதியிருக்காரு. இதில் இந்த 2889 எல்லா தேவைகளுமே மனுஷங்க அந்த டெக்னாலஜியை தான் நம்பி இருக்காங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளையுமே டெக்னாலஜி தான் நிறைவேற்றி வைக்குது. இப்போது இந்த ஒன் டே தான் இங்கே பாருங்கள், அ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் 2889 வருடம் ஒரு நாள் எப்படி அவருக்கு போகும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு நாள் என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 25 ஆஃப் 2889. ஓகே, ஃபோனோ டெலஃபோன் அண்ட் த மேக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம். இது வந்து 8 மார்க் கொஸ்டின். லெசனை நீங்கள் நல்லா கவனிச்சாலே உங்களுக்கு ரொம்ப புரியும். நம்ம 7 யூனிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 5th யூனிட்டும் 7th யூனிட்டு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா, பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இது. ஸோ நீங்கள் லெசனை நல்லா கவனிச்சிருந்தாலே உங்களுக்கு இந்த பேராகிராஃப் ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபோனோ டெலஃபோன் அண்ட் மெக்கனைஸ்டு ட்ரெஸ் ரூம். ஃப்ரான்சிஸ் பெனட், director of the Earth Herald, the world's most leading newspaper, had woken up with a bad temper. So த எர்த் ஹெரால்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான் உலகத்திலே ரொம்ப பெரிய நியூஸ் பேப்பர்னு பார்த்தோம். அந்த நியூஸ் பேப்பருடைய மேனேஜிங் டைரக்டர் தான் யார், எம்டி தான் யார், ஃப்ரான்சிஸ் பெனட். அவர் அன்றைக்கி 25 ஜூலை அன்றைக்கி எழுந்திருக்கும் போது ரொம்ப மோசமான மனநிலைமையில் எழுந்திருக்கிறாரு, கொஞ்சம் கோவமாக எழுந்திருக்கிறாரு. ஹீ ஃபெல்ட் அ லிட்டில் லோன்லி இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப். ஏன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து அவர் கூட இல்லை, அதனால் தனியாக உணர்றாரு. His wife had been away in France for the past 8 days. அவருடைய ஒய்ஃப் எடித் இருக்காங்களே, அவங்க ஃப்ரான்ஸுக்கு போய் 8 நாள் ஆகுது. He switched on his phone or telephone and hearing his wife's voice, he put on a smile. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலி அவங்களோட சொந்த வீடு எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. இவர் நியூஸ் பேப்பர் கம்பெனி எங்கே வச்சுருக்காரு, அமெரிக்காவில் வச்சுருக்காரு ஃப்ரான்சிஸ் பெனட். ஸோ ஒய்ஃப் வந்து அவங்களுடைய சொந்த ஊர் இங்கே ஃப்ரான்ஸுன்னு இருக்கும், சில இடத்துல பாரிஸ்ன்னு இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். சரியா, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் அந்த ஃபோனோ டெலஃபோன் டிவைஸ், நான் வீடியோ கால்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் வீடியோ கால்னு எழுதக்கூடாது, இங்கே என்ன டிவைஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஃபோனோ டெலஃபோன் ஆன் பண்ணி ஒய்ஃபோடைய ஃபேஸையும் ஒய்ஃபோடைய வாய்ஸையும் கேட்டோன்னே தான் அவருக்கு சிரிப்பே வருது. ஹிஸ் மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் ட்ரெஸ்ட் ஹிம் ஃப்ரம் டாப் டு டோ. அவருடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கனைஸ்ட், ஃபுல்லாக மெஷின்ஸ். இந்த வேலட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, மேல் அசிஸ்டண்ட், ஒன் ஹூ ட்ரெஸ்ஸஸ் த ஹியூமன் பீயிங். மேல் அசிஸ்டண்ட் யாரும் இல்லாமல் பொம்மையே என்ன பண்ணுது, ரோபாட்டிக்ஸ், பொம்மை கிடையாது, ரோபாட்டிக்ஸை என்ன பண்ணுது, அவருக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுடுது. ட்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, குளிப்பாட்டி விடுறதுலேருந்து ஷேவ் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணி விட்டுடுது. சரியா, ஆஸ்ட்ரானமி த ட்ரெண்டிங் டாபிக். ஸோ இப்போது அவருடைய நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரெண்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி, வானத்தில் நடக்கிற விஷயங்களை நியூஸாக கொடுக்கறது தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இன் ஹிஸ் ஆஃபீஸ் he inquired the astronomical reporters about the latest news. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆஃபீஸ்லேயே 10 astronomical reporters வச்சுருப்பார் இல்லையா, அவங்கக்கிட்ட ஏதாவது லேட்டஸ்டான நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. he wished to feed the public with interesting astronomical news. அவருக்கு என்ன ஆசைனா பப்ளிக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கொடுக்கணும், அதுவும் ஆஸ்ட்ரானமி, வானத்தை பற்றி, வானவியலை பற்றி நிறையா நியூஸ் கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. He was excited to bring out the interesting discoveries made in the new planet Gandhini to the public. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, காந்தினின்ற ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா இவங்களுடைய சயின்டிஸ்ட்டு, அதிலிருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. Advertisements and lunch services. Inordinate advertisements were projected on clouds by 1000 projectors from a gallery. Inordinate அப்படின்னா எக்ஸசிவ், அதிகமாக, எக்ஸ்ட்ரா. ஓகே,
inordinate advertisements were projected on clouds by 1,000 projected from a gallery. ஸோ என்ன பண்ணுறாங்க 1,000 ப்ரொஜெக்டர்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க வானத்திலேயே என்ன பண்ணுறாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட். எதை பற்றின நியூஸ் அவங்க போடுறாங்க காந்தினின்ற பிளானட்டு அதுலேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சரியா? பெனட் வாஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் டு த சொசைட்டி ஃபார் சப்ளைங் ஃபுட் டு த ஹோம். ஸோ இவர் பெனட் வந்து என்ன பண்ணுறாருன்னா வீட்டிலையே வந்து சாப்பாடு கொண்டு வந்து அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த சப்ஸ்கிரைபரில் இவரும் ஒருத்தர். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இவருக்கு தேவையான ஃபுட்டை அனுப்பி வைக்கிறாங்க. எது மூலயமா அனுப்பி வைக்கிறாங்க? he got his lunch from there through a network of pneumatic tubes. இந்த pneumatic tube ஃபோனோ டெலஃபோன் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜெல் பெனில் எழுதுங்க, ஹைலைட் பண்ணி காட்டுங்க. pneumatic tube மூலயமா இருக்கிற இடத்துலையே அவருக்கு சாப்பாடு வருது. தென் பெனட் ட்ராவல் டு நயக்ரா ஃபார் his accumulator works. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவரோட பிஸ்னஸ் எனர்ஜி பற்றின ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக நயக்ராக்கு அவர் எது மூலயமா போகிறாரு ஆரோ கார் மூலயமா போகிறாரு. he took an arrow car with an arrow coachman who was waiting near his window. ஸோ எங்கே அவர் விண்டோக்கு பக்கத்தில் ஆரோ கோச்மேன் அதாவது டிரைவர் கார் டிரைவர் இருக்கார். அதில் ஏறி அவர் என்ன பண்ணுறாரு நயக்ரா போயிட்டு வராரு. த ஆரோ கார் இஸ் கேப்பபிள் ஆஃப் கெய்னிங் ஸ்பீட் அபவுட் 400 miles an hour. ஸோ ஆரோ கார் எவ்வளோ ஸ்பீடில் போகும் 1 hourக்கு 400 miles வேகமாக போகும். இன்னோவேட்டிவ் பெட்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அங்கே நயக்ராவில் டீலிங்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவரோட வெயிட்டிங் ரூமுக்கு வராரு. வெயிட்டிங் ரூமுக்கு வந்தோடனே நிறைய பேர் அவருக்காக பெட்டிஷன்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க, நிறையா அவங்களோட ஐடியாஸை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க, பிஸ்னஸ் பேச வந்திருக்காங்க இல்லையா. இன்னோவேட்டிவ் அப்படின்னா வந்து புதுமையான க்ரியேட்டிவ். ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டன் ஹி லிசன் டு டூ மெனி பெட்டிஷன்ஸ். ஸோ நிறைய பெட்டிஷன்ஸ் அவர் கேட்குறாரு. He supported the idea of an inventor who thought of reducing the final 3 elements into one and another of moving the town of South to the shore using rails. ஸோ இவர் என்ன அடுத்தது எல்லாத்தையும் கேட்டாலும் 2 பேருக்கு மட்டும் இவர் அக்செப்ட் பண்ணுறாரு. ஒரு யங் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான் மனுஷங்களை மாதிரியே ரோபோட்டிக்ஸை உருவாக்க போகிறேன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டை வந்து இவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இன்னொரு இன்வென்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஹோல் சாஃப் அப்படின்ற சிட்டியவே என்ன பண்ணுறாரு கடலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் இவன் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் ஷேர் தரேன்னு சொல்லி பேசிக்கிறான் இல்லையா. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் அதுக்கப்புறம் அவனோட டே இதுவே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அட் லாஸ்ட் பெனட் லேர்ன்ட் அபவுட் ஹிஸ் ஒய்ஃப்ஸ் பிளான் டு ரிட்டர்ன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் ரிலாக்ஸாக ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எப்போ இங்கே வரீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து உடனே கிளம்பி வந்துடுவேன், டியூப்பில் கிளம்பி வருவேன்னு சொல்கிறாங்க. டியூப்னால் இங்கே என்னது சப்மெரின் இல்லையா, நீர்மூழ்கி கப்பலில் கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எத்தனை நிமிஷத்தில் வந்துடுவாங்க 11:59க்கு வந்துடுவேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. சென்ட்ரோபோலிஸ் அப்படின்ற வேர்டு இதில் எழுதுங்க, இந்த இதில் கொடுக்கல நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரோபோலிஸுங்கிறது நியூயார்க்குடைய ஃப்யூச்சர் நேம். சரியா 2889 நியூயார்க்குக்கு சென்ட்ரோபோலிஸ் அப்படின்ற நேம் தான் இருக்கும் அப்படின்னு இவர் எழுதியிருக்கார் ஜூல்ஸ் ஒன். சரியா ஃபைனலி ஹி டிசைடட் டு டேக் அ பாத். தஸ் த ஸ்டோரி எண்ட்ஸ். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே என்ன ஆகுது அவருக்காக அந்த பாத் டப்பே வந்து கிட்ட வருது அந்த அளவுக்கு. அப்போது ஒரு பட்டன் தான் அழுத்துறாரு, அந்த பாத் டப்பே அவர்கிட்ட ஒரு ரெயில் மாதிரி தண்டவாளம் மாதிரி போட்டு வச்சுருக்காரு, அதில் அந்த பாத் டப்பே வருது. இப்படி தான் ஸ்டோரி முடியுது. அவர் ஒன் டே இப்படி தான் அவருக்கு முடியுது. அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டடாக இருக்கார். The innovations in the story seems to be magic, unbelievable. Everything is made possible in the future with the help of technology. இந்த கதையில் சொல்லப்பட்ட எல்லா க்ரியேட்டிவான டெக்னாலஜியுமே ரொம்ப வித்தியாசமானது, அதே சமயத்தில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியதாகவும் இருக்குது. இப்போவே பாதி விஷயங்களை கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் எதிர்காலத்தில் அதில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும் சொல்கிறாங்க. Moral: any sufficiently advanced technology is indistinguishable from magic. Indistinguishable difference அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனுஷங்களுக்கு பயன்படக்கூடிய டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜி எல்லாமே மேஜிக் மாதிரி தான். மேஜிக்குக்கும் டெக்னாலஜிக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ மேகிலாம் 2 minutes மேஜிக்னு தான் சொல்லுவாங்க, மேகிலாம் உடனே ஆகிடும் சட்டுன்னு வேலை ஆகிடும்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே டெக்னாலஜி நல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்ததுன்னா மேஜிக் பண்ண மாதிரி வேலைகள் சீக்கிரமாக முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன சொல்லலாம், வேறு இந்த தீம் கஷ்டமாக இருந்தால் கீழே எழுதியிருக்கிறது எழுதிக்கோங்க. த ஃபியூச்சர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. எதிர்காலமே தொழில்நுட்பம் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 50 யூனிட் முழுக்க நீங்கள் டெக்னாலஜியை பற்றி தான் பார்க்குறீங்க. டெக்னாலஜியை பாசிட்டிவாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. சரியா, அதுதான் இந்த யூனிட் உங்களுக்கு சொல்லுது. தேங்க்யூ.